ஹாய் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கொலையுதிர்காலம் எபிசோட் நம்பர் 7. இன்றைக்கி கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஃபுட் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ற நம்ம சேனலை வந்து சிம்ப்ளி ராஜின்னு பேர் மாற்றிருக்கோம். இப்போ கதைக்குள்ளே போகலாம். கணேஷ், வசந்த், லீனா 3 பேரும் கார் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே போகிறாங்க. லீனா அவள் கையில் வச்சுருந்த அணிலை வந்து அதோட காலை உடச்சி வெளியில் தூக்கி போட்டுடுறா. அது ஒரு வண்டியில் அடிபட்டு செத்து போய் ரத்தம்லாம் தெரித்து அதை ஒரு நாய் கவிட்டு போய் பெரிய கலைபரமே ஆயிடுது அந்த இடம். அதனால கூட்டின ஊர் ஜனங்கள்லாம் லீனாவை பார்த்துட்டு டே இவடா நைட்டு இவ தான் அரசு மரத்தில் சுற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு கல்லெடுத்து அடிக்க வந்துட்டாங்க. கணேஷ்க்கு புரிஞ்சிச்சு, சரி ஓகே நம்ம பார்த்தா அதே லீனா உருவத்தை இவங்களும் சில பேர் பார்த்துருக்காங்க போல, அதை அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு லீனாவை கூட்டிட்டு 3 பேரும் உடனே கிளம்பி பண்ண வீட்டுக்கு வந்துடுறாங்க. வசந்த் அன்னைக்கு வீடை ஃபுல்லாக சோதனை போட்டதில் 2 விஷயம் கண்டுபிடிக்கிறான். ஒன்று, அந்த பண்ண வீட்டில் மெயின் வீட்டில் வந்து வசந்தும் கணேஷ் மட்டும் தான் தங்குறாங்க. எல்லாரும் லீனா குமாரவேசன் முத கொண்டு அவுட் ஹவுஸில் தங்குறாங்க. இன்னொரு விஷயம், அந்த மாடியில் இருக்க ரூம்ல இருந்து ஒரு பழைய புக் எடுத்துகிட்டு வரான். அந்த புக் எடுத்துகிட்டு வந்து கணேஷ்ட கொடுத்துட்டு, பாஸ் இதில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குன்னு சொல்கிறான். என்ன சஸ்பென்ஸ் பார்க்கலாம், கீழே வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன், ஃபுல் எபிசோடை பாருங்கள். அது வரைக்கும் டாடா பை பை.